பேச வருமாறு அன்புடன் நினைக்கிறேன். ஸ்டார் திருச்செங்கோடு ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளை குழுவை சார்ந்த அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். அடியேன் ஸ்ரீதர் எடப்பாடியிலிருந்து. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜாமக்கோல். ஜாமக்கோல் அப்படிங்கிறது எந்தெந்த வகையில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பேசலாம். முதல்ல இந்த பிரசன்னம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். பிரசன்னம் அப்படிங்கிறது நூற்றுக்கணக்கான பிரசன்ன முறைகள் நடைமுறையில் இருந்திருக்கு. அது இன்று காலப்போக்கில் நாம் ஒரு 32 வகையான பிரசன்னங்களை மட்டும்தான் இன்றைக்கி அதை அனுபவத்தில் கொண்டு வந்திருக்கோம். அப்படி ஒவ்வொரு பிரசன்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் வேறுபாடுகளும் நிறைய இருக்குது. இப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அஷ்டமங்கல பிரசன்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதற்கான விதிமுறைகளே வேறு. முதல்ல ஒரு பிரசன்னத்தை பார்க்குறவரை பார்க்க போகணும், என்னைக்கு பார்க்கணும்னு நாள் குறிக்கணும், அவருக்கு வஸ்திரதானம் கொடுக்கணும், அதை எல்லாம் முடிவு பண்ணி அதற்கப்புறம் நம்ம அந்த தேவ பிரசன்னம் அப்படிங்கிறது பார்க்க முடியும். இது பகல் 12 மணிக்குள்ளே மட்டும்தான் பார்க்க முடியும், அதற்கு மேலே பார்க்க முடியாது. அதே போல தான் சோழி பிரசன்னம் அப்படிங்கிறது ஒரு மனிதனின் வாழ்வில் உள்ள தோஷங்களை தெரிந்து அதிலிருந்து அடுத்த நிலைக்கு மாறுவதற்கான விஷயங்களை மட்டுமே நாம் சோழி பிரசன்னங்களில் தெரிஞ்சிக்க முடியும். அதுபோல் வெற்றிலை பிரசன்னம் அப்படிங்கிறதுக்கு எந்த கால அளவும் கிடையாது. எந்த நேரமானாலும் எந்த இடத்தில் வேணாலும் வெற்றிலை பிரசன்னம் பார்க்கலாம். அதே போல தான் ஜாமக்கோல் பிரசன்னமும் எந்த நிமிடமும் எந்த தேவைக்காகவும் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் இதோடைய அடிப்படை விஷயம். சரி, இதில் ஜாமக்கோல் பிரசன்னம் ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது? ஒரு ஜோதிடர் ஏன் கற்றுக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு முகூர்த்த நேரம் என்பது 90 நிமிடம் அல்லது 1.5 மணி நேரம் அப்படிம்போம். அந்த 1.5 மணி நேரத்தை கொண்டது ஒரு ஜாமம். ஒவ்வொரு ஜாமம் என்பது 1.5 மணி நேரம். அப்போ ஒரு நாளைக்கு 8 ஜாமங்கள் பகல் பொழுது, இரவு 8 ஜாமங்களாக நாம் முடிவு பண்ணுறாங்க. அப்போ வக்ர கிரகங்கள் தான் ஒரு ஜாதகத்துடைய பலன்களை தீர்மானிக்கக்கூடியது. ஒரு ஜாதகத்தில் நம்ம ஒரு வக்ர கிரகங்கள் என்ன நடந்திருக்கோ அது ஒரு ஜாதகத்திற்கு பலன் சொல்ல மிக எளிமையாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒருவருடைய ஜென்ம நட்சத்திராதிபதி வக்ர கிரகம் சாரம் வாங்கி 7ஆம் அதிபதியும் வக்ர கிரகம் சாரம் வாங்கியிருந்தால் அவருக்கு திருமணம் தாமதமாகும். எல்லா விதிகளும் ஒத்து வந்து தசாபுத்திகளும் வந்தாலும் இந்த 2 விதிகளுமே அவருக்கு வேலை செய்யும். யாரெல்லாம் ஒருவருக்கு ஜென்ம நட்சத்திராதிபதியும் வக்ரமாயிருந்து 7ஆம் அதிபதி வக்ரமாயிருந்தால் அவர்களுக்கு திருமணம் தாமதம். அப்போ வக்ர கிரகங்கள் அப்படிங்கிறது மற்ற கிரகங்கள் கொடுப்பதை தவிர்க்கக்கூடிய வல்லமை கொண்டது. ஸோ இந்த வக்ர கிரகங்கள் தான் ஒரு ஜாதகத்தில் எளிமையாக பலன் சொல்லக்கூடிய நிலைக்கு உருவாக்கப்படும். அந்த வகையில் ஜாமக்கோளில் பார்த்துக்கிட்டிங்கன்னா முழுமையும் வக்ர கிரகங்களை கொண்டே பலன் சொல்வது. எல்லா நாளும் மீனத்திலிருந்து கிரகங்கள் தொடங்கி வக்ரமாக ஒவ்வொரு ஜாமமாக பின்னோக்கி வந்தே பலன் சொல்ல முடியும். அப்போ வக்ர கிரகங்களை அவ்வளோ பவர் இருக்குது. சரி, இது ரைட். இதை ஒரு ஜோதிடர் ஏன் கற்றுக்கணும் அப்படின்னா, எல்லா கேள்விகளுக்கும் ஜாதக ரீதியான பதில் சொல்வது அப்படிங்கிறது ரொம்ப கடினம். ஒரு மனிதர் இன்றைக்கி என்ன பண்ணலாம் பண்ண வேண்டாங்கிறது நீங்கள் ஜாதகத்தில் சொல்ல முடியுமானா முடியும். அதற்கான கணித முறைகள் ரொம்ப சிரமம். ஆனால் நம்ம இதே ஜாமக்கோள் அந்த கேள்வி கேட்டு வந்தாங்கன்னா, உதயம் ஆருடம் கவிப்பு, இதை 3 விடத்தமாக இன்றைக்கி அவர் என்ன செய்யலாம் செய்யக்கூடாது, ஒருவரை சந்திக்கலாமா சந்திக்கக்கூடாதா, வருமானம் வருமா வராதா அப்படிங்கிற விஷயத்தை எளிமையாக சொல்லிடலாம். நம்ம எந்த வகையில் பாதுகாத்து கொள்ளணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல முடியும். அப்போ ஒவ்வொரு தேவைகளுக்கும் உங்கள் அனுபவத்திற்கு தகுந்த மாதிரி பயன்படுத்துவதே ஜாமக்கோல். இந்த ஜாமக்கோளில் என்னென்ன விஷயங்களை தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நடைமுறைகள் எதுவும் இல்லை சார். நம்ம தேவைகளை மனப்பூர்வமாக கேட்டோம் அப்படின்னா நம்ம பார்த்துடலாம். இந்த பிரசன்னம் அப்படின்னா, பிரசன்னம் அப்படிங்கும்போது பிரசவத்திற்கு ஒப்பானவர். ஒரு குழந்தை எப்பொழுது பிறக்கும் என்பதோ அப்பொழுதுதான்
பிரசவம் அப்படிங்கிறோம், அதுதான் பிரசன்னம். அப்போ ஒரு கர்த்தா மனதார கேள்வி கேட்டார்னா அவருக்கு உண்டான பதில்களை இந்த பிரசன்னம் குறிகாட்டும். உதயமே அல்லது ஆருடமே அந்த கேள்வியை குறிகாட்டும். நடக்கும் நடக்காது என்பதை கவிப்பு குறிகாட்டும். இதை நம்ம சொல்லிடலாம். உதாரணத்துக்கு இந்த 10ஆம் தேதி 3 பவுன் நகையை காணோம் அப்படின்னு ஒருத்தர் கேட்டாங்க. அப்படி கேட்கும் பொழுது நாம் இதற்காக ஜாதகத்தை எடுத்து போட்டு சொல்லுவது என்பது ரொம்ப கடினம். ஆனால் நம்ம அதே நாள் பிரசன்னம் போட்டோம். பிரசன்னம் பார்த்துட்டு உங்கள் மாமியார்கிட்ட தான் இருக்கும் அல்லது மாமனார்கிட்ட இருக்கும் பாருங்கள் அப்படின்னோம். இல்லை அப்படின்னு பதில் வந்துடுச்சு. ஆனால் 3 நாள் கழித்து மாமியார் பீரோவில் தான் இருந்தது, தேடி எடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு பதில் வருது. அப்போ நம்ம எடுக்கக்கூடிய விஷயம் கிரகத்தை நம்பி பேசும் பொழுது துல்லியமான பலன் சொல்லக்கூடிய அளவுக்கு வரும். சார், நான் இப்போ ஒருத்தரை சந்திக்க போகிறேன், எத்தனை மணிக்கு சந்திப்பேன் அப்படிங்கிறத ஒரு ஜாதகத்தில் எடுப்பது கடினம். ஆனால் ஒரு பிரசன்னத்தில் நம்ம எடுத்துட முடியும். அப்போ ஒவ்வொரு விஷயத்திற்கான விதிகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு. ஆனால் பலன்கள் அப்படிங்கிறது நம்ம எவ்வளோ எளிமையாகவும் எடுத்துட முடியும். அப்போ இதற்கு நம்ம ஒவ்வொருவரும் ஒரு பிரசன்ன முறையை தெரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. சரி சார், இதை நான் பிரசன்னத்தில் மட்டும்தான் வச்சு நான் பலன் சொல்ல முடியுமா அப்படின்னா அது இல்லை சார். அதற்கு இன்னொரு எளிமையான மாற்று வழி இருக்குது. நம்ம ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது கோச்சார லக்னத்தை போட்டோம்னாவும் அதுவும் நமக்கு பலன் சொல்லும். வந்த ஓரை உபவோரை ஒரு பலனை சொல்லும். அப்போ ஒரு நாளைக்கு 1000 பேர் பிறந்திருக்கலாம். ஆனால் நம்மக்கிட்ட இன்னைக்கு பார்க்க வந்தது அதில் ஒருத்தர் தான். அப்போ அவருக்கு என்ன பலன்கிறது தான் நாம் தீர்மானிக்க போகிறோம். அப்போ வந்த நேரத்தோட ஓரை உபவோரையை வைத்தாவே நமக்கு அவருக்கு என்னத்திற்காக வந்திருக்கார் அப்படிங்கிறத பயன்படுத்த முடியும். அப்போ ஒரு ஜோதிடர் என்பவர் இந்த நிமிடத்தில் உண்டான நிலைகளை அதிகமாக கவனிக்கணும். அப்போ தான் ஒரு ஜோதிடர் பலன் சொல்ல முடியும். ஒருவர் ஜனனகால ஜாதகம் என்பது அவர் பிறந்த போதும் இருக்கும் கிரக நிலையை சொல்கிறது. கோச்சாரம் என்பது இன்றைய கிரக நிலை அவருடைய வளர்ச்சியை சொல்லுது சார். அவர் குழந்தை பிறந்த அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு இல்லை. அப்போ அவர் இன்னைக்கு வளர்ந்து நிற்கிறார். அப்போ அதற்கான பலன்களை இன்றைய கோச்சார கிரகங்களோடு பிரசன்னங்களோடு ஒப்பிடும் பொழுது நம்ம எந்த ஒரு கேள்வியானாலும் எளிமையாக பலன் சொல்லிடலாம். இதில் உச்சகால சிந்தனை இருக்குது, 5ஆம் பாவகம் இருக்குது. இதை கேள்வியே கேட்காம இருந்தால் அவங்க என்ன கேள்வியை கேட்டிருக்கலாம் அப்படிங்கிற அந்த நிலையிலும் நம்மளால் யோசிக்க முடியும். அப்போ ஏன் இந்த வகையில் இருக்கிற விஷயங்கள் நம்ம பெரும்பாலும் இங்கே நடைமுறையில் இல்லை அப்படின்னா, பிரசன்ன முறைகளை யாருமே தமிழ்நாட்டில் அதிகப்படியாக பயிற்சி பண்ணலை அப்படிங்கிறது தான் முதன்மையான விஷயம். எந்த ஒரு ஜோதிட முறையும் பொய்த்து போன முறைகள் இல்லை சார். எல்லா முறைகளும் ஜெயிக்கும். ஏஎல்பியாக இருக்கட்டும், நீங்கள் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜியாக இருக்கட்டும், கேபியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பலன் வரும். அப்போ இது எல்லாத்துலேயும் பலன் வருது அப்படின்னா பயிற்சி. அப்போ அதோடைய முறையை ஆழ்ந்து தேடி படிக்கணும். அப்போ நீங்கள் பிரசன்ன முறைகளை மட்டும் இல்லை, வந்திருக்கிற ஓரை உபவோரையை பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிங்கனாவே அதுவே பல விஷயங்களை சொல்லும். ஒருவர் வந்த ஓரையும் அதோடைய உப ஓரையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஜாதகத்தில் அவர் எந்த பாவகத்தில் உள்ளாரோ அந்த பாவகத்திற்கான கேள்விகளை கேட்டு வருவார்கள். ஸோ அப்போ ஒரு ஓரையும் உப ஓரையுமே வந்தவருடைய நிலையறிவதற்கு நமக்கு உதவியாக இருக்கும். அதில் பிரசன்னங்கள் அதோடைய அடுத்த நிலைக்கு போகும். வந்தவர் எதற்காக வந்திருக்கிறார், அடுத்தது என்ன பிரச்சனையை சந்திக்க போகிறார், சந்தித்த முடித்த பிரச்சனைகள் என்ன, இல்லை இந்த பிரச்சனை தொடருமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பிரசன்னத்தில் எளிமையாக பார்த்த வேகத்தில் சொல்லிடலாம். அதுவே நம்ம ஜாதகத்தில் சொல்கிறது அப்படின்னா கடினம், அதிகமான கணக்குகளை போட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவோம். ஸோ அப்போ இந்த இடத்துல பிரசன்னங்கள் அப்படிங்கிறது நமக்கு அதிக பலன்களை வேகமாக கொடுத்துரும். அப்போ எல்லாருமே ஒவ்வொரு பிரசன்ன முறைகளை எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறீங்களோ அது உங்களுக்கு எளிமையாக வெற்றியை தேடித்தரும் சார். அதிலும் இந்த வக்ர கிரகங்களை வைத்து பலன் சொல்கிறதுனால இந்த பிரசன்ன முறைகள் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். இதற்கான விதிமுறைகள் ரொம்ப கம்மி சார். உலகத்தில் எந்த மூலையிலிருந்து யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம். நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கான நேரம். நீங்கள் தான் பார்த்து சொல்கிறீங்க. உங்களுடைய இடம்தான் பிரசன்னம் போடணும். அதுவே ஒருத்தர் கேள்வி ஆடியோ வடிவில் எப்போ வேணாலும் கேட்டிருக்கலாம். அதை நீங்கள் எப்போ கேட்குறீங்களோ அப்போ தான் போடணும்.
ஸோ அது மாதிரி இதுக்கு விதிகள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 6-7 விதிகள் தான் ரொம்ப எளிமையாக ஒரு மனிதருடைய இன்றைய நிலை அறிந்து சொல்லிட முடியும். ஜாதகமே இல்லாத ஒரு நபருக்கு என்ன கேள்வி கேட்குறாரு, என்ன பண்ணலாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத நம்மளால் எந்த அளவுக்கு சொல்ல முடியும் அப்படின்னா துல்லியமாக சொல்ல முடியும். அவருடைய கேள்வி மனதார இருந்தது அப்படின்னா அதற்கான பதில் அப்படிங்கிறது நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். இந்த இடத்துல கிரகங்களை நம்பி மட்டும்தான் பேசணும். வந்திருக்கிற நபர் எனக்கு தெரிந்தவர், அதனால் இதுக்கு இதை பண்ணிட்டா மாறுமா அப்படின்னா மாறாது. ஜாம கிரகத்துடைய ஸ்பெஷலே என்னன்னா நம்ம காலப்பகை அப்படின்னு சொல்லக்கூடிய திசைகள் உண்டான கிரகங்கள் தான் இங்கே நேர் எதிர்த்தாப்பில் இருக்கும். அதனால் இங்கே வந்து நாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடலாம் அப்படின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேலைக்கு ஆகாது. நம்ம சனி திசையில் செவ்வாய் புத்தி காலப்பகைம்போம், அந்த காலப்பகை தான் இங்கே நேருக்கு நேராக இருக்கும். அப்போ நீ பலனை கொஞ்சம் மாற்றி சொல்லிடலாம், அவர் பார்ப்பார் இவர் பார்ப்பாருங்கிற பெத்தெல்லாம் இங்கே வேலைக்காகாது. அப்போ பிரசன்னத்தில் முழுக்க முழுக்க அது நெகட்டிவோ பாசிட்டிவோ அதை நாம் சொல்லணும். அதை இலைமறை காயாகவும் சொல்லணும். ஒருத்தர் ரொம்ப சிக்கலாக இருக்கா, ஐயா கஷ்டப்பட்டு மீண்டு வருவீங்க, அதற்குண்டான மருத்துவ முறைகளை நீங்கள் தெளிவாக பார்த்துக்குங்க, அப்போ தான் சரி வரும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லலாம். இதற்கு இன்றைக்கெல்லாம் நிறைய மென்பொருள்கள் வந்துருச்சு. நீங்கள் கணிதம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிடலாம். உதயம் ஆருடம் இல்லை, நான் வந்து மேனுவலாக தான் இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கணித முறைகள் அப்படிங்கிறது பெரிய வித்தியாசம் இல்லை. இது உதயம் என்பது ஏறக்குற 56 நிமிடங்கள் ஒரு ராசியில் பயணம் பண்ணும். சூரியன் இருக்கிற ராசியிலிருந்து பயணம் பண்ணும். ஆருடம் என்பது 5 நிமிடத்திற்கு ஒரு ஆருடமாக வரும். அப்போ நீங்கள் சாஃப்ட்வேரே இல்லைனாலும் இன்னைக்கு சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் தெரிந்தால் உதயம் என்ன அப்படிங்கிறது எளிமையாக கணக்கு போட்டுடலாம். அப்போ இந்த அந்த வகையிலையும் எளிமையான விஷயம். இப்போ இதற்கு இன்னொரு விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது 12 பாவகத்திலையும் கிரகம் இருக்காது. சரம் சிர உபயத்தில் சிரத்தில் கிரகம் இருக்காது. அப்போ சரத்திலும் உபயத்திலும் தான் கிரகம் இருக்கும். அப்போ வேகமான பதில் சொல்லக்கூடிய நிலைக்கு நம்மளை கொண்டாந்துரும். அப்போ நம்ம நவகிரகத்தில் 9 கோள்களை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இங்கே ராகு கேதுக்களை ஒன்றாக்கி பாம்பு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் வந்துடும். அப்போ அடைவுகளும் 8 கிரகங்கள், அப்போ கிரகங்களும் 8. அப்போ பலன் அப்படிங்கிறது இது நடக்கும் நடக்காது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எளிமையாக நம்மளால் சொல்லிட முடியும். ஜாமக்களுடைய அடிப்படை புரிதல் மட்டும் நமக்கு வேணும் சார். இது உயர்நிலை அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை. வெறும் பாவகம் நட்சத்திரங்களை வைத்து மட்டுமே பலன் சொல்ல முடியும். நேற்று நடந்த சம்பவம் சார். நேற்று இரவு ஒருத்தர் 8:30 மணி இருக்கும், கூப்பிட்டாரு, ஐயா எனக்கு 3 நாட்களாக காய்ச்சல் என்னால் எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டோம், கண்ட்ரோலே ஆகலை, இதற்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை கேட்டாங்க. நேற்று 16/1/2026 7:48 உதயம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கும்ப உதயம், ஆருடம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மகர ஆருடம். வேதியை சொல்லக்கூடிய 6ஆம் பாவகாதிபதி சந்திரன் அவர் போய் சனியோட நட்சத்திரத்தில் வாங்கியிருந்தார். சார் நீங்கள் யூரின் டெஸ்ட் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன்னால தான் இந்த காய்ச்சல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அவர் 9 மணிக்கு போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, சார் யூரின் இன்ஃபெக்ஷன் தான் ஃபுல்லாக இருக்குது, அதற்காக இப்போ மாத்திரை மாற்றி கொடுத்துருக்காங்க, இப்போ கண்ட்ரோலில் வந்துருமா சார்? வந்துடும். அப்போ இதை நீங்கள் போய் ஒரு ஜாதகத்தில் எடுத்து அதை தேட முடியுமா அப்படின்னா ரொம்ப சிரமம். எளிமையாக நம்ம பிரசன்ன முறைகளில் எளிமையாக நம்ம எடுத்துட முடியும். அப்போ வெறும் கிரகங்களை வெளிவட்ட கிரகங்களை வைத்து மட்டுமே பலன் சொல்லலாம். உள்வட்ட கிரகங்களை இணைப்பது அப்படிங்கிறது, நட்சத்திரம் இணைப்பது அப்படிங்கிறது நம்மளுடைய அடுத்த நிலையை கொண்டது. நம்ம எந்த அளவிற்கு முயற்சி பண்ணுறோமோ அந்த அளவிற்கு பலன்கள் அப்படிங்கிறது துல்லியப்படும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சார். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.